ஐயாவோட நிறைய சந்தர்ப்பங்கள்ல நிறைய நேரம் செலவு பண்ணது நீங்கன்னு கேள்விப்பட்டோம் நாங்க. ஏன்னா சிறு பிள்ளையா இருக்க காலத்துல இருந்தே தவழ்ந்து தவழ்ந்து அவரோட விளையாடி மகிழ்ந்து அந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டோம். பொழுதுபோக்கு அம்சங்கள்லாம் என்ன ஐயா இருக்கு? ஏன்னா சுவாரஸ்யமா இருக்கு, அதை தெரிஞ்சுக்கணும்னு. ஐயாவோட பொழுதுபோக்கு அப்படின்னா அவருக்கு ஃபர்ஸ்ட் வந்து கடை பிஸ்னஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் அவருக்கு. ஸோ வியாபாரம் தான் அவரோட மெயின். அதை தவிர பொழுதுபோக்குனா ஆன்மீகம் தான் ஒரு அடுத்து பார்த்த விஷயம். ஸோ பொழுதுபோக்குன்னா அதை எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பட் கோயிலுக்கு போகிறது, அன்னதானங்கள் செய்கிறது, அந்த புதுப்பிக்கிற விஷயம் கோயில்களை, பொழுதுபோக்கே அவர் ஆக்கப்பூர்வமாக தான் செயல்படுத்திகிட்டு இருந்தார் என்னை பொறுத்த வரைக்கும். மேபி அதான் சரியான விஷயம். நம்ம வேர்டில் சொல்லணும்னா பொழுதுபோக்குறதே தப்பான விஷயம்னு நினைக்கிறவர். அதே ஆக்கப்பூர்வமாக செய்யணும். அதாவது உங்களுக்கு மனதுக்கு பிடிச்ச விஷயம் என்ன இருக்கோ, உங்களோட கோர் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தவிர நீங்கள் செய்கிற பிஸ்னஸோ இல்லை வேலையோ அதை தவிர தாண்டி உள்ள விஷயந்தான் பொழுதுபோக்கு. நீங்கள் பண்ணுறது இப்போ கிரிக்கெட்டு விளையாடுறோம், இது விளையாடுறோம், அப்படி தானே. அப்போ நீங்கள் செகண்டரி எனக்கு தெரிஞ்சது இது ஒன்று தான் அவர் பண்ணுவார். புக்கும் நிறைய படிப்பார். நிறைய புக்கு, நிறைய இந்த வேதங்கள், திருமந்திரம், அப்புறம் தேவாரம், அந்த மாதிரி புக்ஸு. அதில் எக்ஸ்பர்ட்ஸ் வந்தால் பல மணி நேரங்கள் பேசுவார். அதுதான் எனக்கு தெரிஞ்ச அவரோட பொழுதுபோக்குன்னு நினைக்கிறேன். சரி, அப்படியே உணவு பழக்கத்துக்கு வந்தால் ஐயாவுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு அப்படின்னா எதை விரும்பி சாப்பிடுவாங்க? ஐயாவுக்கு வந்து உணவில் வந்து பெரிய ஈடுபாடுன்னு சொல்ல முடியாது. அது இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் இன் ஃபாலோயிங் டயட் டிசிப்ளின். வேணான்னா வேணாம், 8 மணிக்கு நம்ம சாப்பிட்றோம், நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அமிர்தமே கொடுத்தாலும் வேணான்றார். கோயில் பிரசாதம் வரும், 5 கோயிலில் வரும், இவ்வளோதான் எடுப்பார். பட் அவருக்கு பிடிச்ச ஃபுட்டு நீங்கள் சொல்கிறதுனா ஹேஸ் அ ஸ்வீட் டூத். ஸோ அவர் வந்து இனிப்பு சம்மந்தமாக இருக்கிறது ரொம்ப விரும்பி சாப்பிட்டார். லைக் சாக்லேட்ஸு, இந்த லிண்ட் இம்போர்ட்டட் சாக்லேட்ஸ் மேபி, எஸ். அதுக்கப்புறம் டேட்ஸு, மலை வாழைப்பழம், அதுதான் எங்கள் மனசில் நிற்குது எப்பயுமே. எஸ். அவரோட சின்ன வயசு இருக்குல்ல, அதை பற்றின சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் அவங்கள்ட்ட பகிர்ந்துருக்காரா? ஏன்னா அவரோட யங் ஏஜ்ல நிச்சயமா நிறைய கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்காங்க ஐயா அப்படிங்கிறது தெரியுது. பட் நிறைய சுவாரஸ்யமா நான் இப்படியாச்சும் அப்படியாச்சும் நிறைய இன்சிடென்ட்ஸ் அவங்கள்ட்ட சொல்லி மகிழ்ந்திருக்காரா, பேசியிருக்காரா? என்னோட சின்ன வயசுல நான் இப்பெல்லாம் இருந்தேன்ப்பா அப்படின்ட்டு. ஒரு 4 years இருக்கும். நாங்கள் வந்து நிறைய பேசுவோம். பொதுவாக பிஸ்னஸ் பேச மாட்டோம். பிஸ்னஸ்னால் அது வருது, அது தட்ஸ் அ பார்ட் ஆஃப் அவர் லைஃப். ஸோ நாங்கள் இது வரைக்கும் பிஸ்னஸ்ன்னு பெருசாக பேசினதே கிடையாது. அப்போது ஒரு தருணத்தில் எனக்கு சொன்னது, அவர் இதை சொல்லியே சொன்னார், இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் சொன்னதில்லை, நீ உன்கிட்ட மட்டும்தான் நான் சொல்கிறேன், நீ தான் சாட்சி அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு விஷயம். முக்கியமாக அவருக்கு ஆன்மீகத்தில் ஏன் ஈடுபாடு வந்துச்சுன்னு நானும் அதுக்கப்புறம் பின்னர் அதை யோசிக்கும்போது ஐ ஆல்சோ அண்டர்ஸ்டுட் இது ஒரு மெயின் ரீசனாக இருக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ வந்து அவர் ஐயாவோட சொந்த ஊர் வந்து ஒமாந்தூர். ஒமாந்தூரில் வந்து சின்ன வயசில் விவசாயம் பண்ணி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தபோது அப்போ பெரிய மழை, வெள்ளம் ஃப்ளட்டு வர, ஆற்று பெருக்கெடுத்து ஓடுது. ஸோ அவங்க கிராஸ் பண்ணியானோம். அவரும் அப்பாவும் அவங்க அண்ணா சொன்னார், அண்ணா பெரியப்பா அவங்களும் வராங்க. அப்போ இப்படி அவரும் அந்த பக்கம் கரையை தாண்டிக்கிட்டார். இப்போ இவர் கிராஸ் பண்ணி வரையில் ரொம்ப அதிகமாகி அப்படியே ஆற்றுல தண்ணி அடிச்சுட்டு போகுது. அப்போ சொல்லுவார், நான் வந்து 8 வயசுலேயே போயிருக்க வேண்டியவன், கடவுள் என்னை காப்பாற்றிருக்காரு. அப்படியே அதுக்கு என்ன ரீசன்னு நம்ம வந்து வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு மனிதன் யோசிக்கணும், எதுக்கு நம்ம பிறந்தோம் அப்படிங்கிறத யோசிக்கணும். அப்போ வந்து அடிச்சுட்டு போனும்போது அவுட் ஆஃப் நோவேர் எங்கேயோ இருந்து வந்து ஒரு காளை மாடு
வந்துச்சு. இதோ அப்போ அவங்க அண்ணா சொல்கிறதோ அவங்க அதை பிடிங்க, அதை என்ன சொல்லுவீங்க, அந்த திமிழை பிடிச்சி வாங்கன்னு சொல்லி. ஸோ இப்போ எங்கேயோ இருந்து வந்து அப்போ தான் அவருக்கு வந்து சுவாமி பக்தி என்ன சொல்லுவாங்க, நந்திகேஸ்வரர்ன்றது வந்து காலை தானே. ஸோ அதனால் வந்து அதுலேருந்து தான் அவரோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவரோட ஒரு லைஃப்பில். ஸோ அப்படி ஒரு விஷயம் நடந்ததுனால அவர் யோசிக்கிறார், எங்கேருந்துமே அவர் இல்லை, சரி நம்பிக்கை தானே, அவர் நம்பினார். அதனால ஆன்மீகத்தில் அது ஒரு முக்கியமான விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் எனக்கு தெரிஞ்சு. டிவைனாக இருக்குது. ஆமாம். ஸோ அது லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் இல்லை, லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் இல்லை. அது ஏன்னா வந்து நீங்கள் வந்து எல்லாமே இடந்து நிற்கல தான் யூ சீக் சம்திங் பியாண்ட். ஸோ அப்படி அந்த டைமில் வந்ததுனால காளை, அப்புறம் சிவன், அப்படி வர்றதுனால சிவபக்தி, அந்த மாதிரி பக்தி ஆன்மீகத்தில் வந்திருக்காரு. நான் இப்போ நிறுவனத்தை சைடு வரேன். சாரதாஸ் அப்படின்னாலே விளம்பரம் வந்து அவ்வளோ பெரிய ஒரு ரீச். சுவர் ஓவியங்களாக இருக்கலாம், அந்த காலத்தில் இருந்த சுவர் விளம்பரங்களாக இருக்கலாம், பண்பலை நிகழ்ச்சிகளில் வர்ற விளம்பரங்களாக இருக்கலாம், இன்னும் சொல்ல போனால் பத்திரிகைகளில் வர்ற விளம்பரம் இன்ன வரைக்கும். அதுக்கு பேக் போனால் நீங்கள் இருக்கீங்கிறத உங்கள்கிட்ட அந்த கேள்வி கேட்டால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இந்த விளம்பரத்து மேலே ஐயாவுக்கு பெரிய ஒரு கிரேஸ் இருந்துச்சா, அல்லது எப்படி அதை துவங்கி வச்சாங்க? ஏன்னா சாரதாஸ்னாலே பிரம்மாண்டமான விளம்பரம், அடித்து நொறுக்கப்பட்ட விலைகள் அப்படிங்கிற வார்த்தையாக இருக்கட்டும், இப்போ சமீபத்தில் வெற்றினா என்னன்னு நீங்கள் கொடுத்த விளக்கமாக இருக்கட்டும், இப்படி இந்த விளம்பரங்கள் மேலே ஐயாவுக்கு எவ்வளோ பட்டு இருந்துச்சு, அதோட நீட்சியாக நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க அந்த விஷயத்தங்கிறத சொல்லுங்களேன். அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸோ விளம்பரம், அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் மார்க்கெட்டிங், நீங்கள் அதான் கேட்குறீங்க, மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸாக்ட்லி என்ன ஏன் வந்து யூனிக்காக இருக்குது, அதுவே மக்களை போய் தூண்டுற மாதிரி இருந்துச்சு ரைட் ஃப்ரம் பிகினிங். இதுதானே அவங்க கேள்வி. அப்போ நான் வந்து இப்போ ஐயா என்ன யோசிச்சாங்கன்றது கரெக்டாக எனக்கு தெரியாது, பட் நான் டயக்னாஸ் பண்ணது சொல்கிறேன் உங்களுக்கு. ஐ திங்க் ஐயா வந்து யூஸ்ட் பேப்பர் அண்ட் மீடியா ஒரு கருவி, தமிழில் முடிஞ்ச வரைக்கும் பேசுவோம், கருவியாக பயன்படுத்தினார். எதுக்குன்னா மக்கள்கிட்ட போய் பேசுகிறதுக்கு. மக்கள் காதில் போய் பேசணும், நம்ம நல்லதோ கெட்டதோ பேசணும் இல்லையா, ஒரு உரையாடல் நடக்கணும். உரையாடல். அவரும் வந்து பேப்பரோ ஒரு மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷனை யூஸ் பண்ணார். அதே மாதிரி வந்து அவரோட எண்ணங்களும் நம்மளோட கொள்கை, நிர்வாகத்தோட நம்மளோட பிஸ்னஸ் கொள்கையும் ஒன்றா இருக்கையில் மக்கள்கிட்ட நீங்கள் மாற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. மாற்றி பேச வேணான்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா தைரியமாக பேசிட்டு போகலாம்ல, அதான் விஷயம். ஸோ அவர் வந்து மக்கள்கிட்ட பேசுவார். போய் ஒவ்வொரு டீ கடையிலையும் இப்படி வச்சுட்டு இருப்பாங்க. அது அப்படிதான் நீ யோசிக்கணும். மார்க்கெட்டியர், உங்கள் டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படிங்கிறது அதாவதுங்க நம்ம சொல்லலாம். அதாவது உழைத்தவனுக்கு தான் அதோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. 100% உண்மை. எனக்கெல்லாம் எஸ், நாங்கள் பண்ணுறோம், வி ஆர் டூயிங் தி பிஸ்னஸ் வெல், நாம் மேற்கொண்டு செய்கிறோம். பட் அந்த ஃபவுண்டேஷனை பண்ணும்போது ஒவ்வொரு சுற்று வேர்வை இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு, அதாவது அந்த கஸ்டமர் வருவாங்க. இப்போலாம் அது மாதிரி சின்ன வச்சுக்கோங்களேன், அவங்களாம் ஏசி காரில் டெம்போவில் வராங்க. முன்னாடி வந்து விவசாயி வருவாங்க, ஷர்ட் போடாமல் வேட்டி மட்டும், வேட்டி இந்த இது போட்டு துண்டு இப்படி போட்டு வருவார். நல்லா வேர்த்துருக்கோம். அவர் இங்கேருந்து காசு கொடுப்பார். அப்படி எடுத்து அந்த காசு பார்த்திங்கன்னா அப்படியே வேர்வையோடு இருக்கும். அதை வாங்கி இன்னும் வைப்பான். அப்போ என்ன சொல்கிறாரு, அந்த மக்களுக்கு நம்மளை நம்பி வராங்க, அவங்களுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ நம்ம குவாலிட்டி என்ன சொல்கிறோங்கிறது அதை வெளிப்படையாக சொல்லணும். நம்ம வி ஆர் நாட் எந்த கிம்மிக்கும் இல்லைன்னும் போது நம்ம சவுண்டு எப்படி இருக்கும், உறக்க இருக்கும் இல்லையா, உண்மையே உறக்க சொல்லுவோம் இல்லையா. அப்போ உண்மையாக இருக்கும்போது நம்ம சொல்லுவோன்றது தான். ஒரு ஆடில் அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயின், வால் பெயிண்டிங்கு, இன்றைக்கெலாம் மீடியா இருக்குது. அன்றைக்கெலாம் வந்து பண்ணணுன்னா பேப்பரில் ஆட் பண்ணோன்னா ஏதோ 5 ஹவர்ஸ்க்கு முன்னாடி இது பண்ணி ப்ரூஃப் பார்த்து ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க.
ஒவ்வொரு ஊர்லேயும் போய் முனைப்பா ஐயாவே பார்த்துக்கிட்டாரா எப்படி அது? பார்த்துக்கிட்டா டைரக்ட்லி இன்வால்வ்டு. அவர் டைரக்ட்லி இன்வால்வ்டு. அவரோட ஒரு இன்னொரு ஹாபின்னு சொல்லுவீங்கல்ல, மக்கள்கிட்ட இந்த மாதிரி பேசுகிற ஒரு ஹாபி. நீங்கள் சொல்கிறீங்க பொழுதுபோக்குன்றீங்கல்ல, நல்ல விஷயங்களை சொல்கிறது. அதாவது அதில் பார்த்தீங்கன்னா கருத்து இருக்கும் நம்ம ஆடில். சரி, எப்படி வேணால் ஆடு எழுதலாம், கடைக்கு வரணுங்கிறதுக்கு ஆடு எழுதுறது ஒரு பக்கம், அதில் ஒரு நல்ல மெசேஜையும் சேர்த்து சொல்லணுங்கிறது அப்பா பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் முடிந்த வரை முயற்சி பண்ணுறது. சிறப்பாக பண்ணுறீங்க. ஒரு விஷயம் நம்ம சொல்லணும். வியாபாரம் வியாபாரத்தை பண்ணுறாங்க, எல்லாரும் பண்ணுறாங்க. ஆனால் அதையும் தாண்டி நம்ம சொல்கிறதுல ஒரு 10 விளம்பரத்தில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 40%லாவது ஒரு கருத்தோ ஒரு முடிஞ்ச வரை அதை கலந்து சொல்லணும். கல்ச்சர், நம்மளோட பண்பாடு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இருக்கும் நம்ம வேர்டிங்ஸ். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். எனக்குமே அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் மக்கள்கிட்ட பேசுகிற விஷயம் தானே அட்வர்டைஸ்மெண்ட்டு. வேற ஒன்றும் கிடையாது, பெரிய ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. நீங்கள் உண்மையாக மக்கள்கிட்ட சொல்லணும். அதை எப்படி உங்கள் தனித்துவத்தை எடுத்து எப்படி சொல்லணுன்றதை நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக பேசுவீங்க, மக்கள் பாராட்டுவாங்க. இந்த ஆடை பார்த்து நாளைக்கு வந்து பேசுவாங்க. உண்மை என்னன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி உண்மையை உரைத்தல் இருக்குல்ல, ஜிமிக்ஸ்லாம் இல்லாமல், நிறைய டெக்கரேஷன்ஸ்லாம் இல்லாமல், சுவர் ஓவியங்கள் ஆரம்பித்து இன்னைக்கு இருக்க சோஷியல் மீடியா வரைக்கும் பிராண்ட் ஏதாவது நல்லது செஞ்சால் மட்டும்தான் அது போய் சேருங்கிறது தெரியுது. ஸோ ஆப்வியஸாக ஐயாவோட கிரியேஷனாக இருக்கட்டும், அந்த பிராண்டாக இருக்கட்டும், அதை நீட்சியாக நீங்கள் கொண்டு போகிற விதம் ரொம்ப சிறப்பு. அது அந்த விளம்பரங்கள்ங்கிறதே அதிசயமாக இருக்குது, ப்ரிசைஸாக இருக்குது, ரீச் ஆகுது, ரொம்ப ப்ரிசைஸாக இருக்குது, மெசேஜும் கன்வே ஆகுது. அது ஒரு பொங்கலுக்குன்னா விவசாயிக்காக இருக்கட்டும், ஆசிரியர்கள்னா ஆசிரியர்களுக்காக இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரீச் ஆகுது. எனக்கு டக்குன்னு இப்போ திரும்பி கோவிட் பக்கம் போகணும்னு ஆசைப்படுறேன். இந்த கோவிட் டைமில் எல்லா நிறுவனங்களும், பெருநிறுவனங்கள் மட்டும் இல்லை, வீடுகளும் சரி முடங்கி கிடந்த அந்த காலகட்டத்தில் இத்தனை பணியாளர்கள், ஆயிரக்கணக்கான பணியாளர்கள், அவ்வளோ சாமான்கள் நம்மள்கிட்ட இருந்திருக்கும். அது எப்படி கையாண்டீங்க ஷரத்? நீங்கள் குழுமமா, நீங்களோட குடும்பமா ஃபேமிலியா ஒரு பிராண்டா எப்படி கையாண்டீங்க அந்த கோவிட் டைமை நினச்சி பார்த்தா எப்படி இருக்கு? ஐ திங்க் கோவிட் வந்து எல்லாருக்கும் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று சொல்லி கொடுத்துருக்கு. ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வேணும், வாழ்க்கையில் டிசிப்ளின் வேணும், நிர்வாகத்தில் டிசிப்ளின் வேணும், ஃபைனான்ஸ் மேனேஜிங் ஆர் ஃபைனான்ஸ், உங்களுடைய பொருளாதாரத்தை நிர்வகிக்கும் போது உங்களுக்கு டிசிப்ளின் வேணும். உங்களுடைய வியாபாரம், அதாவது கம்பெனியோ பிஸ்னஸோட பொருளாதாரம், ஃபினான்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கிறதுக்கான லிட்மஸ் டெஸ்ட். அதாவது நீங்கள் சரியாக பண்ணியிருந்தீங்கன்னா தப்பிச்சுக்கலாம், ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம். அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் பல விஷயம் இருக்குது. ரொம்ப கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னமும் கஷ்டம். காற்று வேகமாக அடிக்குது, நீங்கள் ஆல்ரெடி 4 ஃபீட்டு நோண்டி இங்கே கம்பியை பிடிச்சிட்ருக்கீங்கன்னு வைங்களேன், ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம்ல. இப்போ உங்களோட ஃபவுண்டேஷன் வந்து 1 ஃபீட் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பறந்து தான் போய் ஆகணும், இல்லை தடுமாறி ஆகணும் இல்லையா? ஸோ கோவிடில் வந்து டெஸ்டட் த ஃபினான்ஷியல் டிசிப்ளின் ஆஃப் எவ்ரி ஆர்கனைசேஷன். அதாவது ஓபிஎம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதர் பீப்புள் மணி அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ரேப்பிட் எக்ஸ்பேன்ஷன்லாம் போகிறாங்களே எல்லா ஃபீல்டுலையுமே போகவே அவங்க வந்து பாரோ பண்ணுவாங்க, டெட் பணம் வந்து பாரோ பண்ணுறாங்க. ஸோ அவங்க அந்த இன்ட்ரெஸ்ட்டை எப்படி சர்வீஸ் பண்ணுவீங்க, கட்டுவீங்க, எப்படி வந்து ரீபே பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. எங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல சரக்கு வாங்குவோம், நாங்கள் மனசார வாங்குவோம், நல்லது தான், நம்ம ப்ரோக்ராம் பண்ணுவோம். எங்களுக்கு வந்து என்றைக்குமே வந்து பணம் ஆகிடும். நம்ம போய் வந்து நாங்கள் தான் மக்களோடைய ட்ராவல் பண்ணுறோம் இல்லையா? ஸோ மக்களுக்கு என்ன தேவையோ வாங்கி வைக்கிறோம் அடுத்து 3 மாதம் கழிச்சு. ஸோ எங்களுக்கு அந்த ஸ்டாக் மேனேஜ்மெண்ட்டு பெரிய விஷயமா இல்லை, பட் நாங்கள் எங்களை ரீஇன்வென்ட் பண்ணிக்கிட்டோம். இன்வென்ட்ரி ஃப்ளைட் இல்லை, எப்படி போய் வாங்குவீங்க? டெக்ஸ்டைலில் வந்து ஃபீல் ஃபால் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ நாங்கள் ரீஇன்வென்ட் பண்ணிக்கிட்டோம், கொஞ்சம் டெக்னாலஜி பேஸ்டாக ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிக்கிட்டு. அந்த 1 வருஷ காலத்தில் ரொம்ப சேலஞ்சிங், சும்மா சொல்லலாம், இன்றைக்கி தாண்டி வந்துட்டோம், யார் வேணால் பேசலாம். அன்றைக்கி வந்து எஸ் இட் வாஸ் சேலஞ்சிங், பட் ஒரு கொள்கை, ஒரு டிசிப்ளினோடு இருந்ததுனால ஓரளவுக்கு தப்பிச்சிட்டோம்னு நான் நினைக்கிறேன். அண்டு எம்ப்ளாயீஸ்க்கு வந்து நாங்கள் வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்வைசரி படி வீட் மேக் குட் கொஞ்சம் எல்லாமே இந்த 2 மந்த்ஸ்க்கான சேலரிஸ் எல்லாம் கொடுத்துட்டு தான் எஸ் அதெல்லாம் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் அந்த ஒரு ஜெஸ்டர் தானே, நீங்கள் செய்யக்கூடிய அந்த விஷயம் வந்து வில் இம்பேக்ட்
பெரிய அளவில். அப்போ வந்து ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே அந்த வருஷம் ஃபுல்லாக, அப்புறம் வந்து 8 மணி வரைக்கும் கடை, 2 நாள் லீவு, அப்படியெல்லாம் இருந்துச்சு இல்லையா. ரொம்ப இப்படி அதெல்லாம் இவ்வளோ பேர் தான் வரலாம் கூட்டம், ரொம்ப சேலஞ்சிங்கு. பட் கஷ்டம் இல்லாமல் வாழ்க்கை இருக்குமா, இல்லை பிஸ்னஸ் தான் இருக்குமா, எல்லாமே ஒரே நேர்கோட்டில் போயிட்டால் வாழ்க்கை எப்படி சுவாரஸ்யமாக இருக்கும். அதில் நிறைய கற்றுப்போம். அதை கற்றுக்கிட்டதை வச்சு இன்னமும் டிஃபைன் பண்ணுறோம் நாங்கள் எப்படி ஸ்டாக்கை மேனேஜ் பண்ணுறது. லிமிட்டட் ஸ்டாக்கில் ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப குறைச்சிட்டோம். அப்படின்னா டெய்லி நியூ ஸ்டாக்கு டெய்லி வரும், டெய்லி விற்கிறது அந்த மாதிரி. ஸோ எஸ், நீங்கள் ஃபினான்ஷியல் டிசிப்ளின்னு பேசுனதுனால இந்த கேள்வி அடுத்து நான் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். சிறு தொழிலோ பெரு வணிகமோ இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் சேல்ஸ் டேக்ஸாக இருக்கட்டும், இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும், குறிப்பாக ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், புரிஞ்சுக்கிறதுக்கே டைம் ஆகும். ஒரு பிஸ்னஸ் மேன் எவ்வளோ அதை புரிஞ்சு வச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நீங்கள் அதில் எக்ஸ்பர்டைஸ் ஆகிட்டு இருக்கீங்க, கற்றுக்கிட்டு இருக்கீங்கிறத கேள்விப்பட்டேன் நான். மற்ற நண்பர்களும் சொன்னாங்க. ஸோ எவ்வளோ முக்கியம் அது, ஜிஎஸ்டி பற்றி தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், ஒரு டாக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், கவர்மெண்ட் பாலிசிஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், அது சின்ன நிறுவனமாக இருந்தாலும் பெரிய நிறுவனமாக இருந்தாலும் எவ்வளோ முக்கியம் நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிஸ்னஸில் வந்து யார் நோபடி நோஸ் எவ்ரிதிங், எல்லாருக்கும் எல்லாம் தெரியுன்ற எண்ணத்தை முதல்ல விட்டுணும். தினமும் வந்து ஒரு லேர்னிங் டேன்னு நினச்சிங்கன்னா, நானும் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஃபுல்லாக வாங்கி ஏதாவது புக்கு வரும், அமெண்ட்மெண்ட் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கேள்வி நீங்கள் சொன்னதுக்கு, இப்போ நம்மளுக்கு உண்டான சட்டத்தை ஒவ்வொருத்தங்களும் படிக்கிறது தப்பு இல்லை. வாட் அஃபெக்ட்ஸ் யூ, உங்களுக்கு எது பொருந்துமோ அந்த சட்டமாவது நீங்கள் படிச்சுக்கணும். நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுங்கன்னா கான்ட்ராக்ட் ஆக்ட்னா என்ன, பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீ அதை படிக்காமல் என்ன பண்ண போகிற? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஐ திங்க் இந்தியாவில் வந்து நாட் ஜஸ்ட் நீட் எனிவேர் ஒரு உங்களை சார்ந்த ஒரு சட்டமாக இஃப் இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் யூ, அதை எப்படி சரியாக நான் சரியாக சொல்கிறேன்னான்னு தெரில. உங்களை வந்து அந்த விஷயம் வந்து டச் பண்ணுதோ, யூ ஆர் பீங் இம்பேக்டட் பை தட் அப்படின்னா அது நீங்கள் கட்டாயம் படிங்க. சும்மா தானே இருக்குங்க, கதை புக்கு படிக்கணுமா படிங்க, ஏறின வரைக்கும் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட். அதுக்கப்புறம் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. பட் என்னென்னா ஜிஎஸ்டிலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது உங்களுக்கு கை வலி நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். கை வலி கால் வலியும் நிறையா, கைக்கு ஒரு டாக்டர், ஆர்த்தோக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க, நியூரோக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க. எங்களுக்கு ஜிஎஸ்டி இஸ் வெரி நியூ எனாக்ட்மெண்ட். ஸோ 2017 வந்துச்சு. நோபடி வாஸ் த டாக்டர், யாருமே வாத்தியார் இல்லை. ஸோ நான் வாத்தியார் ஆகணும் இல்லையா. ஸோ ஐ ரீட் அ லாட். அது படித்து நம்ம பண்ணுறது கொஞ்சம் தெளிவாக செய்யணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதான் விஷயம். நீங்கள் ஜிஎஸ்டி இதெல்லாம் சொல்கிறீங்களா, உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு ஒவ்வொரு நபருமே அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நாலேஜை வளர்த்துக்கிறது தப்பு இல்லை. உங்கள் அகாடமிக் பேக்ரவுண்ட் என்ன ஷரத்? நல்ல கேள்வி. நான் பேசிக்காக ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டு. எக்கனாமிக்ஸ்னால் பயங்கர இன்ட்ரெஸ்ட். ஐ வாண்டட் டு பி அன் எக்கானமிஸ்ட் அண்ட் ஐ வாண்டட் டு டூ சம்திங் இன் ஃபினான்ஸு. அந்த மாதிரி ஒரு மர்ச்சன்ட் பேங்கராகவோ வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டோ அந்த காலத்தில் ஐ மீன் லைக் ஐம் டாக்கிங் அபவுட் 15 years பேக். அதுக்கப்புறம் அதெல்லாம் ஆகலை. பட் பேசிக்கலி ஐம் அ டீச்சர். நான் டீச்சர்னால் நான் சொல்லக்கூடாது எங்கே போய் டீச் பண்ணேன்னு சொல்லு. என்கிட்ட இருக்க 10 பேருக்கு டீச் பண்ணேன். என்கூட இருக்க சுற்றி இருக்க 10 பேர் எல்லாருமே சிஏ தான். சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டு, ஏசிஎஸ்ஸு, ஐசிடிஓலி, ட்ரிபிள்எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு இது பழகின விஷயம். அந்த அக்கௌண்ட்ஸு, கணக்கு, நம்பர்ஸு டெய்லி பேசிஸ்லாம் பண்ண விஷயந்தான். அதை ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். அதோ ஐ டென்ட் கெட் த்ரூ மை சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி. நம்மளுக்கு என்ன தேவையோ ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட பேசுகிற அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். அது எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட போய் பேசுகிறோம், நம்ம போய் எல்லா வேலையும் பண்ண முடியாது இல்லை. அதை தெரிஞ்சுக்கிற அவங்ககிட்ட பேசுகிற அளவுக்காவது உங்களுக்கு நாலேஜும் வளர்த்துக்கணும். அண்ட் எஜுகேஷன், நீங்கள் எஜுகேஷன் சொன்னதுனால எஜுகேஷன் வந்து இட் இஸ் டு ட்ரெயின் த மைண்ட். உங்கள் திங்கிங்கை வந்து டியூன் பண்ணுறதுக்கான விஷயந்தான் எஜுகேஷன். அதாவது பகுத்தறிதல். ஒரு விஷயம் செய்தால் என்ன காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷனை நீ செய்ய இன்னும் அந்த ஆஃப்டர் 12th ஒரு 17 வயசுக்கு மேலே வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறதுக்கான
டூல்ஸை கொடுக்கக்கூடிய விஷயந்தான் எஜுகேஷன். ஏன்னா இப்போ நீங்கள் கேட்கலாம் ஒருத்தங்க இதில் என்னது இன்ஜினியரிங் படிச்சுட்டு பேங்க் வேலை பண்ணுவாங்க, ஸோ அப்புறம் எதுக்கு எஜுகேஷன் வேங்க? எஜுகேஷன் வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன் பகுத்தறிஞ்சு இதை பண்ணால் இப்படி ஆகும் அந்த மைண்ட் இருந்தால் என் ஸ்கிரிப்டை படித்து நீங்கள் எல்லாமே டெவலப் ஆகுங்க. ஒர்க் மேனுவல் அவ்வளோதான் எஜுகேஷன். ஸோ நான் வந்து ஒரு சாதாரண காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டு, டிஏவியில் படித்தேன், லாய்லாவில் பிகாம் முடித்தேன். தேர் இன்ஸ் மை ஜர்னி. பட் ஐ எம் ஆல்வேஸ் லேர்னர் எவ்ரிடே ஐ எம் அ ஸ்டூடெண்ட். ஒவ்வொரு நாளும் நான் படிப்பேன், அவ்வளோதான். சூப்பர். படிப்பு அப்படின்னோடனே நான் கிளை கேள்வியாக நான் பார்க்குறேன், பின்னாடி நிறைய புத்தகங்கள்லாம் இருக்குது, வெவ்வேறு ஜேர்னல் இருக்குது எல்லாருமே. புத்தகங்கள் மேலே அப்படி என்ன உங்களுக்கு? ஐயா படிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான், நீங்களும் சொல்லியிருக்கீங்க, ரோஷனும் சொல்லியிருக்காப்புல படிப்பாங்கன்னு. உங்களுக்கு என்ன புத்தகங்கள் மேலே ஒரு காதல்? யாருக்காவது இந்த புத்தகங்கள்லாம் ரெஃபர் பண்ணணும், இப்போ பார்க்குறவங்களுக்கு கேட்குறவங்களுக்கு ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா எந்த புக்ஸ்லாம் ரெஃபர் பண்ணுவீங்க? புக்ஸ் வந்து டைரக்ட்லி டாக் டு யூ. அதாவது நீங்கள் ஒரு நபர் அவன் ஹீவுட் ஹேவ் 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, ஒரு ஆத்தர் இருக்காருன்னா அவரும் வந்து எத்தனாயிரம் பேர் ரிசர்ச் பண்ணி எழுதுகிற விஷயத்த மொத்தமாக அந்த ஜூஸ் மட்டும் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அது தமிழில் இட் இஸ் குட் டு லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ். கரெக்டாக? இட் இஸ் வைஸ் டு லேர்ன் ஃப்ரம் அதர் பீப்புள்ஸ் மிஸ்டேக். ஸோ மற்றவங்க பண்ண தப்பு நல்லது கெட்டதை வச்சு யூ கெட் அ கைட்லைன். அதனால் புக்கை படித்தா ரொம்ப கலெக்டர் ஆகிடலாம் அப்படிலாம் கிடையாது. யூ ஹேவ் டு அப்ளை யுவர் செல்ஃப். அந்த புக்கில் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவை நீங்கள் முடிவு பண்ணிட்டு அந்த புக்கை நீங்கள் வந்து படிக்கிறீங்க. போராட்டங்கள் இருக்கும், அது வந்து சிமிலராக ஒருத்தவங்க போராடி இருப்பாங்களே, யூஆர் நாட் அலோன். இந்த எவ்வளோ பேர் அதை எது தேவோட கான் த்ரூ தட் அவன் அனுபவிச்சு வெளியே வந்திருப்பாங்க. அதுவும் வந்து புக்ஸ் வந்து கற்றுக்கலாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் கொஞ்சமாவது ஒரு 10% அப்ளை பண்ண முடிஞ்சு இட் கேன் கிவ் அ டிராஸ்டிக் இம்பேக்ட். புக்குன்றது வெரி இம்பார்ட்டன்ட் திங். புக்ஸுன்னு நம்ம சொல்கிறோம், பட் இப்போல்லாம் டிஜிட்டல் கன்சியூமிங் தான் நிறைய வருது. பாட்காஸ்ட்னு சொல்லலாம். நீங்கள் பாட்காஸ்ட் நாட்டுக்கு கேட்கலாம், எல்லாருமே கேட்கலாம். அதை கேட்டாலே இன்றைக்கி என்ன நடக்குது உலகத்தில் நீங்கள் என்ன செய்யணுங்கிறது ஒன்று. அப்புறம் புக்ஸு கேட்டீங்க, சொல்கிற நிறைய புக் இருக்கு. ஆனால் சொல்கிற அளவுக்கு நான் யங்ஸ்டர்ஸ்க்கு ஒன்று சொல்லுவேன். யங்ஸ்டர்ஸ் ஹூ வாண்ட், அதாவது இந்த ஃபினான்ஸ்னால் என்னன்னு தெரியாதவங்களாக இருக்கட்டும், இல்லை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறவங்களாக இருக்கட்டும், இல்லை கொஞ்சம் தெரிஞ்சவங்களாகட்டும், ஒரு புக்கு காஃபி கேன் இன்வெஸ்டிங்னு ஒரு புக்கு இருக்குது. காஃபி கேன் இன்வெஸ்டிங், ஐ திங்க் பை ஆம்பிட் கேபிட்டல்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ஷுர். காஃபி கேன் இன்வெஸ்டிங்னு அவன் வந்து அழகாக 1000 ரூபா இருந்தால் எப்படி செய்யணும், 10,000 ரூபா இருந்தால் ஒரு மனுஷன். சரி, அட் த எண்ட் ஆஃப் தி டே நம்ம எல்லாருமே விலைவாசி வி ஹேவ் டு பீட் தி இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷனை தாண்டி உங்கள் பணம் வளருதுன்னா வெல்த் கிரியேஷன் ஆகுது. பணம் 1000 ரூபா வந்து இருக்குன்னா அதை நீங்கள் எப்படி வளர்க்க போகிறீங்க அப்படிங்கிறது யங்ஸ்டர்ஸ் படிக்க வேண்டிய ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து ஒவ்வொருத்தங்களும் லைஃப்பில் வந்து அடிப்படாமல் வர மாட்டாங்க. அது இமோஷ்னலாக இருக்கட்டும், ஃபிசிக்கலாக இருக்கட்டும், ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஏன்னா வேணா இருக்கட்டும். பட் அப்படிங்கும்போது உங்களை நீங்கள் வந்து உங்களுக்குள்ளேயே அந்த இது இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு புக், யூ கேன் ஹீல் யுவர் லைஃப் by Lucy Hay. I think everybody should take a chance in reading that. அது ஒன்று. அப்புறம் வந்து இது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு எல்லாம் மற்றவங்கள ரெக்கமெண்ட் பண்ணலான்னு தெரில. ஓஷோவோட 112 மெடிடேஷன்ஸ்னு ஒரு புக்கு இருக்குது, டெக்னிக்ஸு. இட்ஸ் எ வெரி பிக் புக்கு. அதில் என்னென்னா வந்து முதல்ல வந்து நீங்கள் வெளியே என்ன இருக்குன்னு கற்றுக்குறீங்க, முதல்ல நம்மளுக்குள்ளே என்ன இருக்குன்னு நம்ம கற்றுக்கணும் இல்லையா? ஸோ யூ ஹேவ் டு கோ டீப் இன்சைட் யூ. ஸோ தட் இஸ் அ வெரி குட் புக் நினைக்கிறேன். நீங்கள் தான் சொல்லணும் படிச்சுட்டு. நிறுவனம் சார்ந்தோ தனிநபராகவோ ஐயா ஆன்மீகத்துக்கு ஏகப்பட்டது, ஆன்மீகம் வளர்ச்சிக்கு, வெறும் கோவில் வளர்ச்சி மட்டும் இல்லை, ஆன்மீக வளர்ச்சிக்கு நிறைய பண்ணியிருக்காங்க. ஷாத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்பிரிச்சுவல்னா என்ன?
ஸோ இது என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து. ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது வந்து டைவிங் டீப் இன்டு ஒன் செல்ஃப். ஒரு மனிதன் அவனுக்குள்ளே டீப்பாக போகிறதுக்கு பேர் தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. எல்லாம் கடவுளை வெளியே தர்றாங்க, அது ஆன்மீகம்னா என்ன அப்படி பண்ணுறாங்க. முதல்ல நீ வந்து வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த பாடி எப்படி இயங்குது. இதே ஒரு மிராக்கிள் தானே. நம்ம பாடி இயங்குறது பெரிய மிராக்கிள். சாப்பாடு உள்ளே போது என்ன ஆகுதுன்னு தெரில, வைட்டமின்ஸ்லாம் கிடைக்குது, விட்டமின்ஸு ஒரு மினரல்ஸ் எல்லாம் கிடைக்குது. ஸோ இட் இஸ் அ மிராக்கிள். ஒரு மனித உடல் வந்து த மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ்ட் மிஷின் இன் த யூனிவர்ஸ். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வேர்ல்டு, யூனிவர்ஸ் சொல்ல முடியாது, வேர்ல்டு தெரிஞ்ச ஒரு மனித உடம்பு தான் மிக காம்ப்ளெக்ஸு. என்னென்னமோ பண்ணுது, உடம்பு ஃபீவர் வந்தால் இதுவாகுது, டெம்பரேச்சர் ஏற்றுறாங்க, இன்ஃபெக்ஷன் பாக்டீரியா ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ ஐ திங்க் ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் டைவிங் டீப் இன்டு ஒன் செல்ஃப். நம்மள வந்து அது எப்படி எனக்கு கோர்வையாக நமக்குள்ளே பயணம் பண்ணுறது. அதில் வந்து உங்களுக்கு அதாவது அந்த கலங்கின நீரை வந்து விட்டிங்கன்னா தெளிவு பெற்றுக்கிட்டே இருக்கும் இல்லையா, அதுதான் ஆன்மீகம். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஒரு ஹார்மனி. அதை ஹார்மனி பிட்வீன் என்ன சொல்கிறது, உங்களுக்கு பல கேள்விகள் வரும் லைஃப்பில். ஏன் பிறந்தான், என்ன பண்ணுறான், எதுக்கு பிறந்தான், எல்லாரும் கேட்பாங்க இந்த கேள்வி. என்னடா வாழ்க்கைன்னுவாங்க. அதுக்கெல்லாம் பதில் வேணும்ல. அதுக்கு என்ன வெளியே போய் தேடுறதா பதில். ஸோ சீக்கிங் த ஆன்சர் டு யுவர் கொஷின்ஸ் இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்னை பொறுத்த வரைக்கும். சூப்பர் சூப்பர். பெரு நிறுவனம் நம்மளோடது. இதுக்கு போட்டி நிறைய இருக்கும். ஆரம்பத்துலேருந்தே ஐயா வாழ்ந்த காலத்துலேருந்தே அது இருக்கும். பட் திருச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு அடையாளமாக சாரதாஸ் இருக்குது அப்படின்னா, சைட்லேயே கார்ப்பரேட் நிறைய கடைகள் வந்துருச்சு, போட்டியாளர்கள் வந்துட்டாங்க, எல்லாருக்கும் த்ரெட் அப்படிங்கிறது, ஆன்லைனில் ஷாப்பிங் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ எல்லா சாளரமும் இன்னைக்கு வந்து ஒரு விண்டோ ஓப்பன் ஆகிருக்கு. இன்னமும் ஆனால் திருநெல்வேலியிலேருந்து ஒரு 200 கிலோமீட்டர்லேருந்து சாரதாஸ் தேடி வந்து பண்ணுறவங்கெல்லாம் இருக்காங்கிறதெல்லாம் தனித்துவம். இந்த போட்டி எப்படி சமாளிக்கிறீங்க? உதாரணத்துக்கு இவ்வளோ இருக்குது, கார்ப்பரேட் இருக்குது, ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குது, நினைச்சோடனே வீடு தேடி துணி வந்துடுது, நினைச்சோடனே வீடு தேடி ஃபுட்டு வந்துடுது, அந்த மாதிரியான கல்ச்சரில் இருக்கும். இப்போ எப்படி இதை சமாளிக்கிறீங்க? ஸோ நான் சொல்கிறேன்னா, சேஞ்ச் வந்து மாற்றம் என்பது நிரந்தரமான விஷயம். இன்னும் 100 பேர் இருக்காங்க, இன்னும் 1000 பேர் வருவாங்க, வரதான் போகிறாங்க. அது வி ஹேவ் டு ஃபேஸ் இட். ஸோ நீங்கள் என்ன கேட்குறீங்க, ஆன்லைன் அண்ட் காம்படேட்டிவ் வேர்ல்டில் எப்படி பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் ப்ராடக்ட் ஷுட் ஸ்பீக் ஃபார் இட் செல்ஃப். அதுவாக பேசணும். முதல்ல நான் போய் 1000 சேல்ஸ்மேனை போயிட்டு ஒரு டைப்பாக இருக்கும், அவன் வீட்டில் 4 பிரச்சனை இருக்கும், அவங்க பாவம் இப்படி இருக்காங்க. ஸோ ஐ திங்க் ஃபர்ஸ்ட்டு நம்ம எங்கள் கடையோட ஃபர்ஸ்ட்டு சேல்ஸ்மேன் யாருன்னா ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட் த ப்ராடக்ட் ஸ்பீக்ஸ் நான் நினைக்கிறேன். அதனால நம்ம அப்படி ஒரு அதான் நான் சொல்லுவேன் எங்கள் பர்ச்சேசிங் ஆளுங்கிட்ட என்ன சொல்கிறது, நீ வாங்குற எல்லாமே சூப்பராக இருந்தா, நம்ம வாங்குற எல்லாமே சூப்பராக இருந்தா, கொள்முதல் பண்ணி கொண்டு வரோம் சூப்பராக இருந்தால், த காம்படிஷன் இஸ் நாட் வித் த காம்படேட்டர்ஸ், இட் இஸ் வித்தின் த ப்ராடக்ட்ஸ். டிஸ்பிளேயில் 10 சாமான் வச்சுருக்க, எது முதல்ல விற்கிதுன்னு அதே சண்டை போடணும். நம்ம வெளியே ஏன் பார்க்க போகிறோம், நம்ம வெளியே பார்ப்போம். அஃப்கோர்ஸ் அடாப்ட் பண்ணு. கார்ப்பரேட் இதுதான் இவென்ச்சுவல். கார்ப்பரேட்ஸ் நிறைய வருவாங்க, ஃபேமிலி ஸ்டோருக்கு இன்னமும் இருக்குது. எஸ், இதெல்லாம் வந்து நம்ம எக்கானமி சேஞ்ச் ஆகுது, இது புரிஞ்சுக்கணும். அன்ஆர்கனைஸ்ட்லேருந்து ஆர்கனைஸ்ட் ஆகையில் எல்லாருமே Tier 2 Tier 3 எல்லாமே கார்ப்பரேட்ஸும் வருவாங்க. ஸோ எல்லோரும் செக் டேம் மாதிரி கட்டிக்கிட்டே தான் வர போகிறாங்க. ஸோ கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்காக என்ன பண்ண முடியும்? வி ஹேவ் டு கிவ் அவர் ஃபுல். அதுக்கு மேலே பகவான் பார்த்துப்பாரு, கடவுள். நம்ம முயற்சி தானே, முயற்சின்னு வி ஹேவ் டு கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. ஹவ் ஐ ஆன்சர்ட் யுவர் கொஸ்டின்? பியூட்டிஃபுல், நல்லா இருந்துச்சு, ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஐயாவை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ரொம்ப அருகாமையிலே நீங்கள் வளர்ந்துருக்கீங்க. இப்போ நாங்களாம் பார்க்குறத வர ஒரு பிம்பமாக பார்க்குறோம், ஒரு ஞானத்தோட பார்க்குறோம் அப்படின்னா, பக்கத்துலேயே இருக்குது. அவரோட தொடையில் உட்காந்துருக்கீங்க, அவரோட தோள்களில் சாஞ்சிருக்கீங்க, அவரோட இருந்திருக்கீங்க சின்ன வயசுலேருந்துங்கிறப்ப ஒரு 4 விஷயம் என்ன கற்றுக்கிட்டீங்க? அது 4ஆக இருக்கணும்னு அடைக்கணும்னு நான் விருப்பப்படல. ஐயாட்டிருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க? நீங்கள் ஒரு ஒரு மகனாக இருந்து, ஒரு ஆசான்ட்ட கற்றுக்கிற மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க? எஸ், ஒரு என்னை பொறுத்தவரை அப்பா விட ஐயான் தான் நான் நிறைய கூப்பிடுவேன். ஏன்னா கடையில் எல்லாம் பசங்க எல்லாம் ஸ்டாஃப்ஸு
அப்படியே வந்துட்டார். அவர் ஒரு ஒரு டிவைன் ஃபிகராக தான் இருந்தாங்க. ஐயா தான் கூப்பிடுவாங்க. ஐயா கூப்பிடுறாரு, ஐயா நாங்க அப்பான்னு சொல்றது. சுற்றி எல்லாம் எத்தனை பேர் இருப்பாங்க. ஸோ ஐயா கூப்பிடுறாரு வாங்க அப்படின்னு தான் சொல்றாரு. நம்ம அவர் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டிவைன் ஃபிகர் ப்ளஸ் டீச்சர் இன் மை லைஃப். நான் அப்படி தான் பார்ப்பேன். மிகப்பெரிய ஆசான். எப்படின்னா எனக்கு அக்கௌண்ட்ஸ் சொல்லி கொடுக்கலாம் டீச்சர் இருந்தாங்க. வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. தென் லைஃப் ஹேப்பன்ஸில் படித்து முடித்து நீங்கள் வந்தோடனே வாழ்க்கைன்ற ஒரு விஷயம் நடக்க போகுது எல்லாருக்கும். அந்த வாழ்க்கைன்ற விஷயம் நடக்கல, பல தடைக்கற்கள் பல விஷயங்கள் வரும். அதில் ஒவ்வொன்றும் நம்ம எப்படி வரோங்கிறது உங்களுடைய ஆசான் மென்டார்னு சொல்கிறீங்கல்ல, ஒரு மென்டார் இருக்கணும். அந்த அது ரொம்பலாம் அப்பா சின்ன வயசுல அங்கே விளையாடலாம் இல்லை, அவரும் பிஸ்னஸ் பார்த்தானோ அப்படின்ட்டு அவரும் பிஸியாக தானே இருப்பார். ஸோ அப்படியும் நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் அப்பாக்கிட்டே சொல்லியிருக்கேன், அப்பா நீங்கள் வந்து நீட் அண்ட் வாண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. என்ன சொல்லுவாங்க, தேவை. அதாவது இன்றைக்கி வந்து அரிசி பொங்கி சாப்பிட்ணுன்னா அது தேவை. இதே வந்து இன்றைக்கி அது கூட சிப்ஸு வேணுங்கிறது நாட் நெசசரின்னு சொல்லுவீங்களா, என்ன சொல்லுவீங்க, அத்தியாவசியம்னு சொல்லுவீங்களா, ஆசைன்னு சொல்லலாம். அதான் வாண்ட் அண்ட் நீடு. அதனால தான் என்ன சொல்லுவேன், என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பா எனக்கு தேவை வேறு ஆசை வேறு. ஆமாம், நீடு அண்ட் வாண்ட்டு. நீடுங்கிறது கட்டாயமாக தேவை, வாண்ட்டுங்கிறது இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படிங்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் அப்பா வந்து என்னோடய லைஃப்பில் வாண்ட்டுன்னு நினைக்கல அப்பா இருந்தார். ரொம்ப அவர் பிஸி சொல்ல முடியாது. ஆனால் என்னைக்கு தேவைப்பட்டுச்சோ அன்றைக்கி இருந்தார். என்ன சின்ன வார்த்தைகள், 2 வார்த்தைகள் 3 வார்த்தைகள் அப்போ எனக்கு சொன்னது. அது மற்றவங்களுக்கு அட்வைஸ் ஆனாலும் சொல்ல முடியுமான்னு தெரில. பி குட், டோன்ட் பி டூ குட் அப்படின்னு சொல்லியிருக்காரு எனக்கு. அப்புறம் முதல்ல வந்து பேச்சை குறைன்னு சொல்லியிருக்கேன். ரொம்ப பேசிட்டு இருக்காதேப்பா, எல்லாருக்கும் போய் சேர்றவங்களுக்கு ஆடியன்ஸுக்கு கரெக்டான ஆடியன்ஸை பார்த்து பேசணும்னு சொல்லியிருக்காரு. எனர்ஜி மிச்சம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. டிசிப்ளின் என்னன்னு சொல்லி கொடுத்துரு, கொள்கைன்னா என்னன்னு சொல்லி கொடுத்து. கொள்கை வில் டேக் யூ எனிவேர் இன் லைஃப். வாழ்க்கையில் எல்லாரும் சொல்கிறாங்க ஜெயிக்கணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும். ஒரு விஷயம், ஒரு கொள்கை வைங்க, அதை உங்களால் ஃபாலோ பண்ண முடிஞ்சால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். தினமும் காலைல 7 மணிக்கு எழுந்திருப்பேன், ஒரு புக்கு படிப்பேன், இல்லை க்ளீன் ஈட்டிங் இதான் சாப்பிடுவேன், என்ன வேணால் இருக்கணும். டிசிப்ளின் நீங்களே டிஃபைன் பண்ணி எழுதுவீங்க, அதை ஃபாலோ பண்ண முடிஞ்சால் யுவர் லைஃப் கேன் சேஞ்ச் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வந்து கடையில் பொறுத்த வரைக்கும் ரொம்பலாம் பேசிக்க மாட்டேன். கடையில் வந்து இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச கடை எப்படி பிஸ்னஸ்ன்னு கேட்க மாட்டேன். எவ்ரி நியூ இயர் இல்லை தீபாவளி போது கேட்பார், தீபாவளிக்கு அன்றைக்கி கடை லீவு. ஸோ லன்ச் டைமில் உட்காந்து சாப்பிட கேட்பார், என்ன அப்படின்ப்பா ஓரளவுக்கு பரம் அப்படின்னு அவ்வளோதான் சொல்லுவார். பட் நல்ல விஷயங்களையும் ஊக்கப்படுத்துவார். டேலண்ட் ஐடென்டிஃபிகேஷன். ஓகே, ஒரு நபர்கிட்ட இருக்க டேலண்ட்டை ஒரு மாதிரி ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இன்னொரு விஷயம் ஐயாவை பொறுத்த வரைக்கும் சொல்லுவார், கடைசி தொழிலாளி அப்படின்பார், முதலாளி தான் கடைசி தொழிலாளி அப்படின்பார். அவங்க இருந்த பீரியடில் அப்படி தான் டெவலப் பண்ணாங்க. இருந்து மேனேஜ்மெண்ட்டில் சிஸ்டம் கிடையாது, நம்மளது ஆர்கானிக்காக குரோவாகிருக்கு. இவங்க தான் மேனேஜர், இவங்க தான் வந்து இதை பார்ப்பாங்கன்னு கிடையாது. இல்லை, இட் இஸ் பியூட்டிஃபுல்லி ஆர்கானிக்லி ஒரு அழகான ஒரு ஆலமரம் மாதிரியான விஷயம். தூக்கிட்டு வந்து துபாயில் வந்து தென்னை மரம் வைக்கிற கதை கிடையாது. இது ஆர்கானிக்காக வந்து புரியுதா. இயற்கையாக ஒரு மலை ஒன்று ஃபார்ம் ஆகுது, செயற்கையாக மலையை உண்டு பண்ணால் அது அழகாக இருக்குமா. இது இயற்கையாக உண்டான ஒரு விஷயம். இன்னைக்கு இதான் செய்யணும் இதான் செய்யணுங்கிறது கிடையாது. நம்ம கடையில் எல்லாரும் முதலாளி, எல்லாரும் தொழிலாளி. நான் இன்னைக்கு வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுறது. பொறுப்பு எடுத்து அவங்கவுங்க செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது. அப்பாவோட பிறந்த நாள் அன்னைக்கு அவருக்கான ட்ரிபியூட் வீடியோ பண்ணோம். அது வந்து ரொம்ப மெய்சிலிர்ப்பா இருந்துச்சு. கடை ஊழியர்கள்ல இருந்து எல்லாருமே கொண்டாடினாங்க. நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு மனுஷன் அப்படி வாழ்ந்திருக்காரு. இந்த டாக்குமெண்ட்ரி நம்ம ஒரு ஆவணப்படமோ அல்லது இது ஒரு ஒரு விஷயம் எடுக்கிறப்ப எவ்வளோ பேர்கிட்ட அப்பாவை பத்தி கேட்குறோம், பேசுறோம். ரைட் பர்சன் மகன் தான். எனக்கு என்னன்னா, அப்பா வந்து பெரிய சமுத்திரம், அதை சங்குலெல்லாம் அடைக்க முடியாது. 91 வயசு வாழ்க்கை. ஆனா எனக்கு ஷரத் வந்து சங்குல கொடுத்து நாங்களாம் அதை பருகணும்னு ஆசைப்படுறோம். அப்பாவோட லைஃப் ஹிஸ்ட்ரி
சரத்தோட கண்களால சரத்தோட எண்ணத்தால பார்க்கறது எப்படி? ஸோ அப்பா வந்து பிறந்தது வந்து ப்ரீ இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரத்துக்கு முன்னாடி பிறந்தவர். அப்போ நீங்கள் இப்படி என் கூட ட்ராவல் ஆகலாம், நான் சொல்ல இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஒரு இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி, அப்போ சுதந்திர போராட்டம் இருக்குது, என்னென்னமோ பல விஷயங்கள் இருக்குது. நாடே என்ன இருக்குதுன்னு தெரியல. அன்றைக்கி விவசாயம் தான் மெயின். பிரிட்டிஷ் ராஜ் போயிட்டுருக்கு. அன்றைக்கி சாப்பாடு ஒழுங்காக கிடச்சா, அதில் பல விஷயங்கள். வேர்ல்டு வார் இருந்துச்சு, 2 வேர்ல்டு வாரை பார்த்துருக்காரு. அப்படிங்கும்போது அவர் காலத்தில் மாட்டு வண்டியில் போய் குதிரை வண்டியில் பார்த்து அவங்க வந்து அப்புறம் கம்ப்யூட்டர்னால் என்னென்னு இல்லாத காலம், கால்குலேட்டர் இல்லாத காலம் என்ன. அப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, அப்போ அவர் வந்து கம்ப்யூட்டர் பார்த்துருக்காரு, சாஃப்ட்வேரை பார்த்துருக்காரு, ஏசியை பார்த்துருக்காங்க. இந்தியா இங்கே சவுத் இந்தியாவில் ஏசி போட்ட ஃபஸ்ட்டு ஷோரூம்ன்ற மாதிரி விஷன் தானே எல்லாமே. ஸோ வந்து எவ்வளோ மாற்றங்கள் வந்தாலும் நம்மளை அடாப்ட் பண்ணிக்கணுன்ற ஒரு விஷயம் வந்து ஒவ்வொரு மனிதனும் நினைக்கணும். சொல்கிறாங்க, ஐயோ இன்றைக்கி போகிறேன், நாளைக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது, இப்படி மாறுமா இப்படி மாறுமா. அப்போ அந்த மனுஷன் என்ன சொல்லுவீங்க நீங்கள்? மாமனிதர் நான் சொல்லணும். என்ன ஃபர்ஸ்ட் ஹேண்ட் அவர் டெக்னாலஜியும் அந்த டைமில் இல்லை. அப்போ வந்து ஒரு ஃபியட் காரு, அம்பாசிடர் ஒரு காரு, அப்படியே ஒவ்வொரு கிராஜுவலாக வந்திருக்கு. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து எல்லாம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அப்போ வந்து அவரோட லைஃப்பில் எவ்வளோ ஒரு மாற்றங்கள் பார்த்துருப்பார். அப்போ வந்து ஸ்ரீலங்கா போனாங்க, அங்கேருந்து இங்கே வந்தாங்க. அப்போ எவ்வளோ விஷயம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து விஷன் நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நிரம்பி ஓடக்கூடிய ஒரு அருவி அந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும். விளைவு கூட ஒரு ஆறு அந்த மாதிரி ஸ்டாக்னட் தேக்கம் அடையக்கூடாது. என்றைக்குமே அந்த தேடலுன்ற ஒரு விஷயம் வந்து இருக்கணும். அதனால தான் இப்போ இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இப்போ ஸ்டார்ட் அப்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியாவில் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் அப் ஐயா பண்ணது தான் 1960s வந்து போல்ட்ரி, அதாவது பிராய்லர் சிக்கனுன்றது ஒரு மிக புதிதான ஒரு விஷயம். அப்போது ஸ்ரீலங்காவில் வந்து அந்த ஐடியாவை எடுத்து அப்போ இருந்து ஐடியா பண்ணி ஸ்வீடன் அங்கே இங்கே ட்ராவல் பண்ணி ஃபர்ஸ்ட்டு போல்ட்ரி ஃபார்ம் வித் ஈவியான் சிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க பண்ணது ஐயா தான். ஐபிஎஃப்னு சொல்லி இந்தியன் போல்ட்ரி ஃபார்ம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் 20-30 பிரான்ச் இப்போ நாமக்கல் எல்லா இடத்துலையும் இருக்குது இல்லையா. பட் அங்கே தான் ஆரம்பிச்சிச்சு முதல் ஸ்டார்ட் அப் இந்தியாவில் பண்ணது. எனக்கு தெரிஞ்சது அவ தான். வாட் இஸ் ஸ்டார்ட் அப்? ஒரு ஐடியாவை இருக்கும், பெரிய முதல் இருக்காது, ஆனால் அதை லவ் பண்ணி பெருசாகிறாங்க. எனக்கு எல்லா பிஸ்னஸும் ஸ்டார்ட் அப் தானே, ஆரம்பத்தில் ஸ்டார்ட் அப் தானே. அப்போ அந்த கல்ச்சரை அவர் ஸ்ரீலங்காவில் அந்த மாதிரி ஒன்று நடக்குது அப்படிங்கிறத பண்ணி இந்தியாவில் ஒரு கேப் இருக்குது அப்படின்னு நினச்சேன். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்ன்றது அந்த காலத்துலேயும் இந்த காலத்துலேயும் ரொம்ப சிம்பிள் தான். என்னென்னா எந்த ஒரு மனிதன் ஒரு மிகப்பெரிய ஒரு தேவையோ பிரச்சனைக்கோ சிம்பிள் சொல்யூஷன் தராங்களோ அவன் தான் பிஸ்னஸ்மேன். ஆர் ஹீ பிகம்ஸ் ஒரு நல்ல ஒரு வெல்த்தி ஆகிறாங்க. அப்போ அன்றைக்கி ஆடைகின்ற தேவை வந்து ரொம்ப பெரிய தேவை அன்றைக்கி. ஏன்னா வந்து நெசவு அது சரியான விதத்தில் நார்த்து மற்ற ஊர்கள்லேருந்து கொண்டு வந்து சேர்க்கறது ஆட்கள் கம்மி. இப்போ இன்றைக்கி இருக்க டெக்னாலஜி இல்லை. அப்போ அந்த டைமில் மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கொடுத்தாங்க. கரெக்டாக யோசிச்சு பாருங்கள். அப்போ நம்ம செய்கிற விஷயத்தில் ஒரு நோக்கம் உன்னதம் கலந்துருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல அதனால தான் இந்த அளவுக்கு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்போ அவங்க விஷன் வந்து இந்த அளவுக்கு பிரதிபலிப்பு வந்து நிஜம் ஆயிருக்குன்னா ஒரு மிகப்பெரிய உண்மை வந்து அதுக்கு பின்னாடி ஒரு உன்னதமான நோக்கமும் இருந்திருக்குன்னு தான் நம்ம நம்பணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவரோட லைஃப் ஜேர்னி பார்த்தீங்கன்னா எத்தனை வயசு அப்போ என்கிட்ட சொல்லுவாங்க. என்கிட்ட அவர் ரொம்ப ஹம்பிள், ரொம்ப ஏழ்மை என்ன சொல்லுவீங்க, ரொம்ப ஒரு தன்னடக்கமுடைய மனிதர். அவரு அப்படி தான் சொல்லுவார். அப்போ என்கிட்ட சொல்லல. அப்போ நான் சொல்லுவேன் இந்த மாதிரி சில இது இருக்குது. சம்டைம் டிஸ்கஸ் பண்ணல
ஏன்பா நான்லாம் வந்து ஒரு மாடு மேய்ச்ச விவசாயி, எனக்கு என்ன தகுதி இருக்குது? நான் இங்கே உட்காந்துருக்கேன். அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், இப்போ நீங்கள் இப்படி சொல்லல, அப்போ நான் என்ன சொல்லணும்னு சொல்லு. புரியுதுங்களா? அண்ட் இன்னொரு விஷயம், எனக்கு ஒரு பர்சனலாக ஐயா சொன்ன விஷயம் வந்து அதை தான் சொல்லலை, பட் ஹிலிவ்ட் ஆஸ் அன் எக்ஸாம்பிள். அந்த எடுத்துக்காட்டாகவே வாழ்ந்ததுனால நம்ம கிரகிச்சு எடுத்துக்கக்கூடிய விஷயம், பணம் என்பது ஒரு பேப்பர், அதுக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்த போதும். மகாலட்சுமின்னு சொல்கிறாங்க, அது கடவுள், அது வேறு சப்ஜெக்ட். பணம் வந்து ஒரு பேப்பர். இந்த உலகத்தில் ட்ராவல் பண்ணுறதுக்கான ஒரு பெட்ரோல், ஒரு ஃபியூவல் தான் பணம். எல்லாருக்கும் பணம் தேவை தான், சரியா? எல்லாருக்கும் தேவை தான், கட்டாயம் தேவை தான். ஆனால் அதுவே வாழ்க்கை ஆக்கிடக்கூடாதுன்ற மாதிரி தான் எங்களை கொண்டு வந்தார். அண்ட் ஒரு லெவலுக்கு மேலே வந்துங்க அதெல்லாம் ஏற்றுக்கக்கூடிய விஷயங்களாக போகுது. நீங்கள் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் கேளுங்க, மிட் லைஃப் கிரைசிஸ் அப்படின்வாங்க. 25 வயசு 30 வயசில். அப்போ அவங்களாம் எவ்வளோ கிரைசிஸ் அனுபவிச்சிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி வந்தவன் தான் வரணும். தாண்டி வரத்துக்கு உண்டான விஷயங்களை அதே சமயம் எளிமையாக நம்ம சொல்கிற விஷயம் தன்னடக்கத்தோட டிசிப்ளின்டாக இருக்கக்கூடிய நான் பார்க்கறது ஒரு வாழ்க்கை தான் என் அப்பாவோட வாழ்க்கைன்னு நான் நினைக்கிறேன். அவர் கூப்பிட்டு இது இப்படி அட்வைஸ் எனக்கு தெரிஞ்ச ரொம்பலாம் அட்வைஸ் பண்ணதில்லை, ஆனால் அவரோட வாழ்க்கையே அட்வைஸ்ன்னு நான் நினைக்கிறேன். இப்படி தான் வாழணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இருந்தார் என்னை பொறுத்த வரைக்கும். இதை செய்யாதன்னு அப்பா எப்பயாவது அட்வைஸ் பண்ணுவாங்களா உட்கார வச்சு? இல்லை தான் வாழ்ந்து காமிச்சு அதுலேருந்து புரிஞ்சுக்கிட்டோன்னு விட்டுருவாங்களா? இது கொஞ்சம் நிதானமாக செய்யணும், இது யோசிக்கணும், அப்புறம் பார்க்கலாம், கொஞ்சம் அப்புறம் ஈவினிங் வா அப்படின்வார், கொஞ்சம் அப்படி கோயில் போயிட்டு வாங்க பேசுவோம் அப்படின்வார். அதுக்குள்ளே நம்மளுக்கு எதுக்கு இப்படி சொல்கிறாங்க அப்படிங்களே நம்ம நம்ம யோசிப்போம். அப்படி நம்ம யோசிக்கல நம்மளுக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு லீடு தான் கொடுப்பாங்க, இதை போய் முட்டு இடி, இதை போய் இது செய்யலாம் சொல்ல மாட்டார். ஒரு நல்ல வாத்தியாருக்கு என்ன அழகுனா அந்த கேள்விக்கான பதிலை சொல்கிறது ஒரு டீச்சர் இல்லை, அதை அந்த பசங்களாக புரிஞ்சு அந்த எண்டு பாயிண்ட்டுக்கு போக வைக்கிறதா ஒரு நல்ல ஆசான். நான் அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு மிகப்பெரிய ஆசான் எனக்கு மட்டும் இல்லை, நான் வந்து ஒரு ஹார்ட்லி என்ன ஒரு 0.01% தான் பேசியிருக்கேன். அவர் பல பேரை வந்து வளர்த்துருக்காரு, நல்லா இருக்கணும்னு மனசார நினச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பல பேர் வந்து அவங்க வாழ்க்கையோட விஷன், ஒரு நீ இதை செய் நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன்னு சொல்கிற தைரியம் அவருக்கு. அது அந்த நான் இருக்கேன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி தைரியம் இருக்கும்? இப்போ ஒரு யாரோ ஒன்று வராங்க, இப்போ நீங்கள் பண்ணுப்பா, நல்ல உள்ளங்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட். நிறைய பேர் தொழில் முனைவோராக ஆக்கியிருக்காரு ஐயா. எங்களோட பேட்டிகள்லேயே தெரியுது. ஷரத் அந்த மாதிரி புதிய தொழில் முனைவோருக்கு அட்வைஸ் பண்ணணும், சொல்லணும், ஷேர் பண்ணணும்னா என்ன சொல்லுவார்? புதுசாக யங்ஸ்டர்ஸ் வரணும்னு ஆசைப்பட்றாங்க, ஒரு தொழில் நீங்கள் சொன்ன அந்த ஸ்டார்ட் அப் ஐயா எப்படி ஆரம்பிச்சாரோ ஒரு ஸ்டார்ட் அப் அந்த மாதிரி ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா வாட் யூ ஃபீல்? அவங்கள என்ன சொல்லி வரவேற்கிறீங்க? புது ஸ்டார்ட் அப்காக இருக்கட்டும், புது பிஸ்னஸ்க்காக இருக்கட்டும், இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் வரணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிஸ்னஸ்க்கு வரணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி அதில் உள்ள ஸ்ட்ரகிள்ஸையும் புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஓனர்னு வச்சுக்கோங்களேன், பிஸ்னஸ் ஒன்று பண்ணுறோன்னா பொறுப்பு உங்களோடது. ஸோ நீங்கள் அந்த அளவுக்கு மைண்டை டெடிகேட் பண்ண தயாராக இருந்தால் உள்ளே வரலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் தான் உழைக்கணும், நீங்கள் தான் வேலை பார்க்கணும், அவங்க வேலையும் சேர்த்து நீங்கள் பார்க்க வேண்டிய காலங்கள் வரும். ஃபஸ்ட்டு வந்து அதை தெரிஞ்சுக்கணும், நம்ம எந்த விஷயத்துக்குள்ளே நுழைய போகிறோம் அதை முயற்சி பண்ணணும். அதில் வந்து நீங்கள் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணணும் வாழ்க்கையில். எவ்ரி திங் இஸ் சாக்ரிஃபைஸ் இல்லை. ஒன்று எல்லாருக்கும் 100 இருக்கும், ஒன்று இழந்தால் தான் ஒன்று கிடைக்கும். அது எவ்வளோ மடங்கு ஏற்றுறோன்றது நம்ம டெடிகேஷன் பொறுத்த ஒரு விஷயம். ஸோ வந்து நம்ம ஒரு விஷயத்தில் என்ட்ராகிறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிச்சு என்ட்ராகணும். அது ஒன்று. ரெண்டாவது வந்து சிம்பிளிசிட்டி வேணும். ஃபஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் ஆடம்பரமாக செய்யணுன்ற அவசியம் கிடையாது. கூகுளில் வந்து இத்தனோடு இதில் ஒரு வேர் ஹவுஸில் தான் பண்ணாங்க, ஆப்பிள் அதில் தான் பண்ணாங்க, மைக்ரோசாஃப்ட் எல்லாம் அதில் தான் வந்துச்சு. ஸோ நீங்கள் மிகப்பெரிய ஆளாக இருந்தால் தான் வந்து ஆகணுன்றது கிடையாது. இஃப் யூ ஹேவ் த ரைட் ஐடியா,
ஒரு நல்ல ஐடியா இருக்குது, செய்யணுன்ற ஆர்வம் பல விதம் இருக்குது. இப்போ வெஞ்சர் கேபிட்டலிசம் பல விதமாக கேபிட்டல் கிடைக்கும், மக்கள் அலையிறாங்க நல்ல டேலண்ட்டுக்கு. உண்மையாக இருக்கணும். ஆல்வேஸ் ஹேவ் டிசிப்ளின், நாட் ஜஸ்ட் ஃபினான்ஷியல் டிசிப்ளின். ஒரு கொள்கையை வச்சுக்காங்க, அந்த கொள்கையை நீங்களே முடிவு பண்ணுங்கள், அதுலேருந்து மாறாதீங்க. வாட்டெவர் அந்த கொள்கை, தினம் இவ்வளோ டீ சாப்பிட்டாங்கன்னா அந்த கொள்கையை நீங்கள் வச்சுக்கோங்க, கொள்கையிலேருந்து மாறாதீங்க. நீங்கள் மாறலன்னா என்ன ஆகும்னா ஒரு கிளியர் டெஃபினிஷன் கிடைக்கும், இதை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ எதுக்குள்ளே நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு உண்டான சாக்ரிஃபைஸை எஸ்டிமேட் பண்ணிக்கோங்க. போய் 7 மணிக்கு தூங்கிட்டு இருக்க முடியாது, வீக்கெண்டெல்லாம் ஃபோனை ஆஃப் பண்ண முடியாது. ஸோ த லைஃப் ஆஃப் ஆண்டர்பிரனர் இஸ் டிஃப்ரெண்ட். நீங்கள் பல பேருக்கு ஆன்சர் பண்ணணும், பல பேர் உங்களை கேள்வியும் கேட்பாங்க, அடிக்கடி கேள்வி கேட்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம அதை தயாராக இருக்கணும். ரெண்டாவது டிசிப்ளின், நாட் ஜஸ்ட் ஃபினான்ஷியல் டிசிப்ளின், பர்சனல் டிசிப்ளின் வேணும். இது ரெண்டு வேணும். பேஷனேட்டாக செய்யணும். பிஸ்னஸ் பண்ணணும்னு யாரும் செய்யாதீங்க, சும்மா உட்காந்துருக்கலாம். உங்களுக்கு நிஜமாகவே யூ வாண்ட் டு மேக் அ சேஞ்ச் இன் தி வேர்ல்டு. நம்ம இந்த ஒரு விஷயம் செய்தால் 4 பேர் நல்லதாவாங்களா, இல்லை அந்த 4 பேர் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களா கூட இருக்கலாம், போதும். ஸோ இருக்காங்கன்னா யூ ஹேவ் டு டிஃபைன், நம்ம எதுக்கு செய்கிறோங்கிறத முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா பாதிலேயே விட்டு ஓடுறதுக்கு நம்ம ஒன்றும் செய்யலை, கரெக்டாக இன்வால்வ் ஆகிட்டே இருக்கணும். நோபடி நோஸ் வாட் தேர் கம்பெனிஸ். நீங்கள் முதல்ல விட்டுறக்கூடாது, ஒன்று இறங்கியாச்சுன்னா முயற்சி பண்ணணும், அவ்வளோதான். அப்போ உள்ள மனிதர்களுக்கும் இப்போ உள்ள மனிதர்களுக்கும் கலாச்சார ரீதியாக பண்பாடு ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது. நான் அப்படியே அப்ளை பண்ணுறேன் அவனோட பிஸ்னஸில். அப்போ உள்ள வாடிக்கையாளர்களுக்கும் இப்போ உள்ள வாடிக்கையாளர்களுக்கும், அப்பாவோட காலத்து வாடிக்கையாளர்கள் ஷரத்தோட காலத்து வாடிக்கையாளர்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியுதா? ரொம்ப நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. என்னன்னா எஜுகேஷன் சொல்கிறது, முதல்ல கஸ்டமர் எஜுகேஷன். வாடிக்கையாளர்கள் எவ்வளோ புத்திசாலியாக இருக்காங்க, எவ்வளோ நாலேஜபிளாக வராங்கன்றத வச்சு தான் எல்லாம் ரீட்டைல் செக்மெண்ட்டே ஆகும். அதில் என்னோட மிகப்பெரிய கொள்கை, எனக்கு ஒரு ஆசான் இருந்தார், அவர் சொல்லுவார், டாக்டர்ஸ் பல பேர் இதை சாப்பிடுங்க இது செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த டாக்டர் என்கிட்ட உட்காந்து இது ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும், இதோட ஏன் இந்த அனாட்டமி ஆஃப் தி பாடி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அப்போ கேட்டால் இது கொஞ்ச நாள் நடந்துச்சு. 3 நாள் சிட்டிங் நம்ம போகல, ஒரு நல்ல நண்பரானார், பேசிகிட்டு இருந்தோம். அப்போ கிட்ட நீங்கள் ஏன் எனக்கு சொல்லணும் இதெல்லாம் அப்படின்னு கேட்டேன். பேஷண்ட் எஜுகேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னாரு. நல்லா கேட்டுக்கோங்க. எதுக்குன்னா when the patient is aware, அவன் தப்பு செய்ய மாட்டாங்க, தப்பான இடத்துக்கும் போக மாட்டாங்க. நாளைக்கு 4 நாட்டுக்கு இன்னொரு தப்பை கண்டுபிடிக்கிற அந்த விஷயம் அவங்களுக்கு கிடைக்கும். அதை நான் பிஸ்னஸில் பண்ணேன். ஸோ அந்த ஆக்சிலரேஷன் கோவிடில் எல்லாருக்கும் அந்த டெக்னாலஜி வீட்டில் உட்காந்து இன்ஸ்டா அது இதுன்னு பார்த்து சோஷியல் மீடியா பெனட்ரேஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே 2012 and 13 எங்கள் ஆட் கேம்பெயினை பார்த்தீங்கன்னா வில் பி ஃபார் கஸ்டமர் எஜுகேஷன். ப்ராடக்டை எஜுகேட் பண்ணுவோம். லினன்னா என்னன்னு சொல்லுவோம், அரை பக்கம் போட்டு எழுதுவோம், எனக்கு தேவையில்லை, லினனுக்கு நான் ஏன் வேலை பார்க்கணும், அப்படி கிடையாது. லினன்னா என்ன, அது தன்மைனா என்ன, அப்புறம் எப்படி காட்டணுன்னா என்ன, அந்த மாதிரி எங்கள் கஸ்டமர்ஸ், அதுக்கு நாங்களும் ஒரு காரணம், திருச்சியில் ரொம்ப எஜுகேட் ஆகிட்டாங்க. இட் இஸ் அ டபுள் எட்ஜட் ஸ்வார்ட். 2 பக்கமும் அது கத்தி, நான் ஒழுங்காக பார்க்கட்டு என்னையும் குத்திடும். ஸோ நான் கேமில் எப்பயுமே மக்களுக்கு அதை கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ மக்கள் ரொம்ப விவரமாக வராங்க. தட்ஸ் குட் திங் ஃபார் ரீட்டெயிலர்ஸ். எல்லாருமே அப்டேட் ஆகிக்கணும். நம்ம கஸ்டமரோடைய எண்ணங்களை அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டிய காலத்தில் இருக்கோம். எல்லாம் வாட்ஸ்அப்பு செல்லு அப்படின்னா நம்ம மக்கள் யோசிக்கிறத விட 1 ஸ்டெப் அதிகமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இப்போ இருக்குது. we are trying our best. இனிமேல் அது நீங்கள் தான் சொல்லணும். ரொம்ப சந்தோஷம் சார். பல கேள்விகளுக்கு, என்னோட கேள்விகளுக்கு ரொம்ப வெளிப்படையாகவும், இன்னும் சொல்ல போனால் ரொம்ப கூர்மையாகவும் பதில் சொன்னீங்க. அப்பா இன்னைக்கு நம்மளோட இல்லை, அவரோட அஸ்தியை இதே கைகள் தாங்கியிருக்கு, அவரோட அந்த நினைவுகளை தாங்கி நிற்கிது, அவரோட நிறுவனத்தை தாங்கி நிற்கிது, அவரோட கனவுகளை தாங்கி இந்த கைகள் நிற்கிதுங்கிறப்ப அவரோட ஷோல்டர்ஸில் இன்னும் நிறைய பலம் வரணும். நான் ரோஷன்ட்டே தான் சொன்னேன்,
எனக்கு ஒரு குறள் தான் ஞாபகம் வருது, தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்கள்லாம் இனிது அப்படின்னு வள்ளுவன் சொன்னான். தன்னை விட தன்னோட மக்கள் அறிவுடையவர்களாக இருந்தா இந்த மாநிலத்துல உள்ள எல்லா உயிர்களுக்கும் இனிமையானது. இது அப்பா எங்கேயோ இருந்த அந்த வார்த்தையை நிச்சயமா உச்சரிப்பார். அவங்க 2 பேர்த்தையும் பாக்குறப்ப, நம்ம குடும்பத்தை பாக்குறப்ப எல்லாமே நல்லதா நடக்கும், நல்லதே நடக்குங்கிற அந்த சிந்தனையோட எங்கள்கிட்ட உடனே பேசுனதுக்கு ரொம்ப நன்றி ஷரத். மிக்க நன்றி.